Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 11 Physics Unit 3 Newton's Laws of Motionல இருந்து Newton's second law தான் பார்க்க போறோம் and Newton's third law in detail பார்க்க போறோம். சரி, நம்ம Newton's first law என்ன பார்த்தோம்? Every body continue to be in its state of rest or motion unless an external unbalanced force act on it. Okay, so ஒரு external force வந்து object மேல act ஆற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்லயோ அல்லது மோஷன்ல இருந்தா மோஷன்லயே அதே ஸ்டேட் ஆஃப் மோஷனை கண்டினியூ பண்ணும். ஸோ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்டும் ஸ்டேட் ஆஃப் மோஷனும் ஒண்ணுதான். தட் இஸ் இந்த இடத்துல மோஷன் சொல்றது யூனிஃபார்ம் மோஷனை தான் சொல்றோம். ஓகே, அதோட வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா மட்டுமே அதோட ரெஸ்ட், அதாவது ஸ்டேட் வந்து ரெஸ்ட் டு மோஷனுக்கோ மோஷன் டு ரெஸ்ட்கோ வர முடியும். இதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ அது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? குவாலிட்டேட்டிவ் ஃபோர்ஸ். குவாலிட்டேட்டிவ்னா இந்த இடத்துல ஃபோர்ஸை பத்தி நம்ம ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா அப்படிங்கிற கொண்டு வரோம். இப்போ செகண்ட் லால என்ன பார்க்க போறோம்னா குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற குவான்டிடேட்டிவ். தட் இஸ் நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம். எதை? ஃபோர்ஸோட வேல்யூவை இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் மெஷர் பண்ண போறோம் இந்த நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, சரி, நியூட்டன் செகண்ட் லா என்ன சொல்றாங்க? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் an object is equal to rate of change of momentum. So உங்களுக்கு momentumனா என்ன தெரியணும்? momentum முன்னாடியே நீங்க படிச்சிருப்பீங்க. momentum is nothing but mass into velocity. mass of the object, அந்த object வந்து எந்த velocityல மூவ் ஆகுதோ அதுதான் வந்து momentum அப்படிங்கிறாங்க. So அப்ப change in momentumனா என்ன அர்த்தம்? change in momentumனா velocity வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா mass of the body வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. ஸோ வெலாசிட்டி வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி சொல்லலாம்? mv மைனஸ் mu. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இனிஷியலா u அப்படிங்கிற வெலாசிட்டியில மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் வந்து அதோட வெலாசிட்டி வந்து வீக்கு சேஞ்ச் ஆகுது ஆஃப்டர் டிராவலிங் சம் டிஸ்டன்ஸ் அப்படி கூட எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல மாஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஆனா வெலாசிட்டி சேஞ்ச் இருக்கு. இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். அதே சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா with respect to time அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ விச் இஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓவர் டைம். ஓகே, இதுதான் என்னது உங்களுக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு ஆர் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா force acting on the object. So ஒரு பாடி இனிஷியல் வெலாசிட்டி யூவா இருக்கு, அதோட வெலாசிட்டி வீச்சுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்கான ரீசன் என்ன? ஒரு ஃபோர்ஸ் வந்து இதுல ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் வந்து உண்டு பண்ணுது. ஸோ அதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ திஸ் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஓவர் டைம் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். அதான் சொல்றாங்க. இப்போ இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சிம்பிள் எழுதும் போது force is equal to dp by dt. So இந்த இடத்துல dpங்கிறது change in the momentum, dtங்கிறது time. So for the small time அதோட velocity change என்னவா இருக்கு? அதுதான் வந்து change in the momentum. Okay, சரி, இப்போ இந்த momentumோட ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So which is d by dt of momentumங்கிறது என்னது? mv. ஓகே, இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். For small change in the time, change in the momentum of the object வந்து dp. இது வந்து for small changes. இப்போ வந்து இந்த இடத்துல mass கான்ஸ்டன்டா, இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா கான்ஸ்டன்டா நான் வெளியே எடுத்துறேன். ஸோ அது என்ன வரும்? dv by dt. ஸோ ஈவன் தான் நீங்க dm டிஃபரன்ஷியேட் பண்ணா கூட கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால உங்களுக்கு dm by dt வந்து 0 ஆயிடும். ஸோ அதனால அதை இக்னோர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ என்ன dv by dt னா என்ன? லாஸ்ட் செஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க. தட் இஸ் லாஸ்ட் சாப்டர்ல dv by dt is nothing but acceleration. So இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரோம்னா force is equal to mass into acceleration அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வரோம். So where m is the mass of the body, a is the acceleration produced. Acceleration produced. Okay, this is Newton's second law. இதை பத்தி இன்னும் டீடைல்டா பார்க்கலாம். So நம்ம என்ன derive பண்ணோம்? F is equal to, that is இது vector தான், force vector. So m into dv by dt. So change in velocity is also vector. So a vector. ஓகேவா?
or simply magnitude மட்டும் வேணும்னா F is equal to ma. Okay. இப்போ இந்த ஃபோர்ஸும் இந்த ஆக்சலரேஷனும் ஒரே டைரக்ஷன்ல தான் ஆக்ட் ஆகும். So they both acts in the same direction. Okay. நம்ம மொமெண்டம் பார்க்கும்போது மொமெண்டம் வந்து p வெக்டார் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி இல்லையா. ஸோ வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே தான் மொமெண்டமோட டைரக்ஷனாகவும் இருக்கும். அதே தான் சேம் இஸ் த கேஸ் ஃபார் ஃபோர்ஸ். எந்த தட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகே, திஸ் இஸ் அனதர் கான்செப்ட். அப்புறம் இன்னொன்று நியூட்டன் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிறதுனால அது மோஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை, மெயின்டைன் பண்ண போறது இல்லை. பட் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும்போது இட் காசஸ் சேஞ்ச் இன் த மோஷன். அதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. ஸோ நம்ம அரிஸ்டாட்டில் தான் என்ன சொன்னாரு, ஒரு பாடியில ஒரு மோஷன் உண்டு பண்ணணும்னா ஃபோர்ஸ் தேவை. பட் நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி ஓகே கிரியேட்ஸ் சேஞ்சஸ் இன் த மோஷன். சேஞ்சஸ் இன் த மோஷன் என்னது, சேஞ்சஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ சேஞ்சஸ் இன் ஸ்டேட் ஆஃப் மோஷன் என்னது, இந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்சை நம்ம மீன் பண்ணலாம், டைரக்ஷன் சேஞ்சை நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்எல்ஸ் நம்ம மற்ற சேஞ்சஸ்ல சில நேரம் ஷேப்லாம் கூட சேஞ்ச் ஆகிறத பார்த்தோம். பட் இந்த இடத்துல அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் கிரியேட்ஸ் ஆர் காசஸ் சேஞ்சஸ் இன் த மோஷன். ஸோ தே ஆர் மீனிங் திஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நியூட்டன் செகண்ட் லா எப்படி ஃபர்ஸ்ட் லா வந்து இனர்ஷியல் ஃப்ரேம்ல மட்டுமே உங்களுக்கு வேலிடோ அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லாவும் இட் இஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்க்கு மட்டுமே நம்ம நியூட்டன்ஸ் லா வந்து நம்ம கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேவா? அப்ப நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல இந்த கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. நெக்ஸ்ட், ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபோர்ஸ் வந்து need not cause the motion always, but it can bring in changes in the motion. அதுதான் அதே மாதிரி நியூட்டன் செகண்ட் லா இஸ் வேலிட் ஒன்லி இன் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ். ஸோ நம்ம we have the equation F is equal to ma. ஸோ அப்போ வாட் இஸ் த யூனிட் ஃபார் திஸ் ஃபோர்ஸ்? நம்ம ஆல்ரெடி படிச்சது நியூட்டன். ஸோ கேபிட்டல் N எழுதணும் ஆர் ஸ்மால் NE WTON. திஸ் இஸ் நியூட்டன். அப்போ 1 நியூட்டன்னா என்ன? இப்போ இந்த ஃபோர்ஸ் 1 நியூட்டனா இருக்கணும்னா அந்த மாஸ் ஆஃப் த பாடி எப்படி இருக்கணும்? 1 கிலோகிராமா இருக்கும். ஸோ இந்த 1 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும்போது இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் என்னவா இருக்கணும்? 1 மீட்டர் per second square. அதுதான் 1 நியூட்டன். So this is the force which acts on 1 kg mass to give an acceleration of 1 meter per second square in the direction of the force. So acceleration of force they act in the same direction. இதுதான் சொல்றேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்டா ஒரு குயிக்கரா அரிஸ்டாட்டில் அண்ட் நியூட்டன்ஸ் அப்ரோச் ஆன் ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட். அரிஸ்டாட்டில் எதை மிஸ் பண்ணாரு, எதை வந்து கலீலியோ அண்ட் நியூட்டன் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கான்செப்டை தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து இன்க்ளைன்டு பிளேன் வச்சு தான் பார்க்க போறோம். ஸோ அது இன்க்ளைன் பிளேன்ல ஒரு ஆப்ஜெக்ட் ட்ராப் பண்றோம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஃபாலிங். ஓகேவா? ஸோ ஃபால் ஆயிட்டு வருது அண்ட் தென் கண்டினியூ டு மூவ். கரெக்டா? அந்த ஸ்லைட் ஆனதுக்கு அப்புறமும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்காது. இந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூ டு மூவ். அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் ஆகுது. அரிஸ்டாட்டிலோட அப்ரோச் என்ன? இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் தான் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆப்சென்டா இருக்கிறதுனால தான் இந்த பாடி வந்து ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னார். பட் கலீலியோவும் நியூட்டனும் என்ன சொன்னாங்கன்னா, நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த பாடி வந்து இஃப் சப்போஸ் கண்டினியூ டு மூவ் ஃபார் எவர் இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றோம். அதாவது ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா, ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ரெடியூஸ்ட், தட் இஸ் ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்டர் ஃபாலிங் த இன்க்ளைன் பிளேன் ஆல்சோ இட் வில் கண்டினியூ டு மூவ் ஃபார் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணியிருந்தா இந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே யூனிஃபார்ம் வெலாசிட்டியில டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? நெட் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன? மொத்தமா அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகும் ஃபோர்ஸ். நெட் ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 0வா இருக்கும் இன் திஸ் கேஸ். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி நெட் ஃபோர்ஸ் 0வா இருந்தா அந்த பாடி வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா, இந்த பாடி யூனிஃபார்ம் மோஷன்ல கண்டினியூ ஆகணும்னா அது மேல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆக தேவையில்லை. ஓகே, இன்னொன்னு ஏன் இந்த ஆப்ஜெக்ட் ரியாலிட்டி கான்செப்ட்ல ஏன் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா, அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார்னா இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் எதுவும் ஆக்ட் ஆகல. பட் கான்செப்ட் என்னன்னா,
ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ் which is the frictional force வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிறதுனால தான் இந்த பாடியோட வெலாசிட்டி 0க்கு வருது. அதனால இந்த ஆப்ஜெக்டும் ரெஸ்ட்டுக்கு வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறது என்னது? இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த கான்செப்டை அரிஸ்டாட்டில் கொண்டு வரல. அதை தான் கலீலியோவும் நியூட்டனும் அதை எடுத்துட்டு they have developed the classical mechanics. ஓகேவா? இதுதான் நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் தேர்ட் லானா என்ன? ஸோ நம்ம ஆல்ரெடி ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ஆக்ஷன் இருந்தால் அதுக்கு ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்தே ஆகணும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் எப்போதுமே இருக்கும். ஸோ ஆக்ஷன்னா என்ன, ரியாக்ஷன்னா என்ன, அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இந்த இடத்துல ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஹேமர், சுத்தியல் இருக்கு. இந்த இடத்துல நெயில், ஆணி இருக்கு. இப்போ இந்த சர்ஃபேஸ் மேலே இந்த ஆணியை நான் உட்கார வைக்கணும்னா என்ன பண்ணுவேன்? அதை ஹிட் பண்ணுவேன் டவுன்வர்ட்ஸா. அப்போ இந்த ஹேமர் வந்து இந்த நெயில் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அதுதான் F21. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் 1 எடுத்துக்கிறோம், நெயில் வந்து ஆப்ஜெக்ட் 2 எடுத்துட்டோம்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது டியூ டு ஃபோர்ஸ் 1. ஸோ F21ங்கிறது என்னது? திஸ் இஸ் ஃபோர்ஸ் exerted on the object. On the objectனா இந்த இடத்துல என்ன கேஸ்? இந்த இடத்துல நெயில். So on the object 2, இந்த இடத்துல object 2ங்கிறது nail by the object 1. இந்த இடத்துல object 1ங்கிறது என்னது? It is hammer. இதுதான் வந்து F21. So force exerted on the object by 1 அப்படிதான் சொல்லணும். So this is on and this is by. ஓகேவா? சரி, அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஹேமர் வந்து நெயிலுக்கு கொடுத்ததுன்னா நெயிலும் என்ன கொடுக்குங்கிறாங்க? இன்டர்ன் ஈக்குவல் மேக்னிடியூட், ஒரே அளவு உள்ள ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குது. அதுதான் F12. ஸோ இந்த கான்செப்ட் படி F21 is equal to negative, that is minus of F12. ஸோ both the forces equal magnitude இருக்கும். ஸோ magnitude wise பார்த்தோம்னா it is F21 vector is equal to F21. Sorry, F21 is equal to F12. இது வந்து magnitude wise. With respect to direction சொல்லும்போது opposite directionல act ஆகும். ஸோ இது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னா இன்னொரு ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷனா இருக்கும். ஸோ எப்போதுமே இந்த ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட்ஸ் இன் பேர்ஸ். ஒரு சிங்கிள் ஃபோர்ஸுமே எதுவுமே இருக்காது. ஸோ நியூட்டன்ஸ் லா படி ஃபோர்ஸஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் இன் பேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆக்ஷன் இருந்தா ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இன்னொன்று, ஒரு ஆக்ஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல நடந்தா ரியாக்ஷன் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல நடக்கும். ஸோ போத் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் டூ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் இன்னொரு கான்செப்ட். ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகாது. இட் ஆக்ட்ஸ் ஆன் டூ டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ அது என்ன ஆகாது? ரெண்டுமே கேன்சல் ஆகாது. ஸோ தே நெவர் கேன்சல். ஏன்? ஒரே ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆனாதான் கேன்சல் ஆகும். ஆக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட்லனா ரியாக்ஷன் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேல நடக்கிறதுனாலே தே நெவர் கேன்சல் ஈச் அதர். ஒன்லி திங் இஸ் ஈக்குவல் மேக்னிடியூட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இந்த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஓகேவா? சரி, ஸோ திஸ் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அதே மாதிரி இல்லை இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஒரு பாலை வந்து ஒரு செவுத்து மேல நம்ம பந்தை எறிகிறோம். அது என்ன ஆகுது? போயிட்டு திரும்ப வருது, பவுன்ஸ் பேக் ஆகுது. ஓகே, இப்போ இந்த பால் இந்த வாலை டச் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஓகே, ஃபோர்ஸ் ஆன் த வால் பை த பால். ஓகே, இன்டர்ன் இந்த வால் என்ன பண்ணும்? இந்த பால் மேல ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்கும். ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் சேம். அதனால தான் ஈக்குவல் லென்த்தோட நம்ம வரையணும். ஓகே, ரெண்டுத்தோட மேக்னிடியூட் சேமா இருந்தா லென்த் ஆஃப் த திஸ் பர்டிகுலர் வெக்டர் வந்து ஷுட் பி த சேம். ஸோ திஸ் இஸ் FWB அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து பால் மேல வால் கொடுக்கும். ஸோ ஆக்ஷன் வந்து இந்த இடத்துலனா ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல, ஆர் இது ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா இது ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ங்கிறத எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அட் த சேம் டைம்ல தான் நடக்கும். ரெண்டுத்துக்கும் டைம் டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, அதனால எதை வேணாலும் ஆக்ஷன், எதை வேணாலும் ரியாக்ஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன கேஸ்? நம்மளால வாக் பண்றோம். எதனால வாக் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்ட் மேல ஒரு ஃபோர்ஸை நம்ம பேக்வேர்டா கொடுக்கணும் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, இது வந்து ஆக்ஷன் எடுத்துக்கணும். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எது கொடுக்கணும்? ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த ஃபீட் ஆன் த கிரவுண்ட், அது ஒரு ஃபோர்ஸ்.
அப்போ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எதுவா இருக்கும்? force exerted by the earth or the ground on the feet. Okay, இதுதான் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம பேக்வர்டா புஷ் பண்ணும்போது ரியாக்ஷன் ஃபோர்ஸ் நம்மள எப்படி பண்ணும்? ஃபார்வர்டா புஷ் பண்ணோம். அதனால தான் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் ஆர் கிரவுண்ட் மேல நம்மளால நடக்க முடியும். அதான் ரீசன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிஃபோர் தட் நியூட்டன்ஸ் தேர்ட்ல வந்து எல்லா ஃப்ளேம்ஸ், அதாவது இனர்ஷியல் ஆகட்டும் நான் இனர்ஷியல் ஃப்ளேம்ஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலயுமே வந்து நம்ம வேலிடா இருக்கும். அப்புறம் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்னா என்ன? இப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகுது, அதனால வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குதுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆக்ஷனும் ரியாக்ஷனும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அதனால காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபோர்ஸ் கிடையாது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஹீட் பண்றோம். ஓகேவா? ஹீட் பண்றதுனால அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட்ல ஹீட் அப்ளை பண்றோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். இது காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, வேற இந்த கேஸ்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் கிடையாது. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா ஒரே ஆப்ஜெக்ட்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதே ஆப்ஜெக்ட் வந்து ரியாக்ட் பண்ணாதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, திஸ் இஸ் நாட் அ காஸ் அண்ட் எஃபெக்ட். ஹேவ் தட் இன் மைண்ட். ஓகே, அதே மாதிரி இப்போ ஆப்ஜெக்ட் 1 வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆப்ஜெக்ட் 2 மேல எக்ஸர்ட் ஆச்சுன்னா அதே சேம் டைம்ல, அதாவது டைம் டிஃபரன்ஸே இருக்காது, அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. அதே ஆப்ஜெக்ட், தட் இஸ் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து அதே ஃபோர்ஸ் ஆப்போசிட் டிரெக்ஷன்ல அந்த பாடி 1 மேல எக்ஸர்ட் பண்ணும். அதுதான். ஓகே, ஸோ ஆக்ஷன் ரியாக்ஷன் எது வேணாலும் எடுத்துக்கலாம், டைம் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இது நம்ம இந்த எக்ஸாம்பிள் ஆல்ரெடி லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. 2 ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு எண்ட் ஆஃப் த ஹூக்கை வந்து ஒரு ரிஜிட் சப்போர்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இன்னொரு ஹூக்கை நீங்க புல் பண்ணி எடுக்கிறீங்க, தட் இஸ் இன்னொரு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, இப்ப புல் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஒரு ஆக்ஷன் இன்னொன்னு ரியாக்ஷன். ஓகே, திஸ் இஸ் த ஆக்ஷன் ரியாக்ஷன். எது வேணாலும் ஆக்ஷன், எது வேணாலும் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகுது, அதனாலதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 1 வந்து ஆர் ஏ வந்து இந்த ஆப்ஜெக்டை டுவர்ட்ஸா புல் பண்ணும். கரெக்டா? அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் பி வந்து இந்த ஆப்ஜெக்டை இந்த மாதிரி டைரக்ஷன்ல புல் பண்ணும். தட் இஸ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் ஆப்ஜெக்ட் ஏ பை பி, அதே மாதிரி ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் பி பை ஏ ரெண்டும் ஈக்குவல் மேக்னிடியூட்ல இருக்கும். அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல மட்டும் ஆக்ட் ஆகுது. அப்ப ரீடிங்ஸ் என்னவா இருக்கு? இந்த 2 இடத்துலயுமே ரீடிங்ஸ் பாத்தீங்கன்னா 5 அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. தட் இஸ் both the forces are equal and opposite இருந்தா கூட, FAB is equal to minus FBA இருந்தா கூட ரீடிங் வந்து இந்த இடத்துல சேம் தான். ரீடிங் இஸ் சேம். ஸோ ஆனால் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வந்து 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. இதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றோம்? அப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண போகுதுன்னா, நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் இன் நியூட்டன்ஸ் லாஸ் இந்த பர்டிகுலர் லெசன்ல பார்க்கும்பொழுது நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகாது. அப்போ ஆக்ட் ஆனா மட்டும் தான் கேன்சல் ஆகும். இது ஆக்ட் ஆகாதனால கேன்சல் அவுட் ஆகாது அப்படிங்கிற கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் லாஸ்ட் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு டேபிள் மேல ஒரு புக் வைக்கிறோம். இந்த புக் ஏன் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, இந்த புக் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல. நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வந்து 0, எஸ்பெஷலி அலாங் ஹாரிசான்டல் டைரக்ஷன் அப்படின்னு விட்டுரும். அப்போ வெர்டிகல் டைரக்ஷன்ல ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? எஸ். அப்போ இந்த பாடிக்கு வந்து ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக்கு, அது வந்து எர்த் வந்து இந்த டவுன்வர்ட்ஸா இந்த ஃபோர்ஸ் இந்த மாஸை புல் பண்ணுது. அதுதான் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் இஸ் mg. அப்போ இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, அதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஒரே மேக்னிடியூட் தான். ஓகே, அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகுமா? கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆக்ஷன் ரியாக்ஷன் 2 டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆக்கிறதுனால அது கேன்சல் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னும் எம்ஜியும் நார்மல் ஃபோர்ஸ், இது நார்மல் ஃபோர்ஸ், இது வந்து புக்கை வந்து அப்வர்டா புஷ் பண்ணுது. இந்த ஆப்ஜெக்டை வந்து டவுன்வர்டா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் பண்ணுது. 2 டிஃபரெண்ட் ஃபோர்ஸஸ். இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸும் அண்ட் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தட் இஸ் W வந்து விச் இஸ் ஈக்குவல் டு mg இல்லையா, ரெண்டும் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் தான். ஆனா தே நெவர் கேன்சல். ஓகே, கேன்சல் ஆனாதான், கேன்சல் ஆகிறதுனால இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகல, அதனால இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் 0 அப்படின்னு கான்செப்ட் தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இது ரெண்டும் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணீங்கன்னா தட் இஸ் ராங். ஓகேவா? இதுதான். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங்
Shankar's physics tutorials.